இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க ஒரு சைபர் இஷ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்மளுடைய எல்லா டிரான்சாக்ஷனுமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான். உங்களுடைய சேலரி ஆகட்டும் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸுக்காக செலவு பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா எக்ஸ்பென்ஸுமே கிட்டத்தட்ட நம்ம ஆன்லைனில் தான் பண்ணுறோம். அதாவது ஃபோன்பே, ஜிபே அல்லது இன்டர்நெட் பேங்கிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய மணி ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுற இந்த ஃபண்ட்ஸை வந்து சிம்பிளாக ஒரு லிங்க் அனுப்புறது மூலியமாக ஹேக் பண்ணி இந்த சைபர் கிரைமில் ஈடுபடுறவங்க ஈஸியாக உங்களுடைய மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. எப்படி அவங்க ஹேக் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திருடுறாங்க, அது என்ன லிங்க் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கடைசி வரை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டு கீழே CERT அப்படின்றது இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இதனுடைய சைபர் இஷ்யூ பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது CERT அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். இந்த டீம்னுடைய வேலை என்னன்னா, இந்த சைபர் இஷ்யூ வந்து எப்படி கிரியேட் ஆகுது, அந்த இஷ்யூலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் அந்த டீம்னுடைய வேலை. அந்த CERT டீம் வந்து தான் இந்த சைபர் இஷ்யூ இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்க இந்த சைபர் கிரைம் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸ்க்குலாம் ரெஸ்பாண்ட் பண்ணுற ஒரு நோடல் ஏஜென்சி தான் இந்த CERT டீம். ஸோ அவங்க தான் இந்த இஷ்யூ வந்து ரீசெண்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி அந்த ஹேக்கர்ஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை திருட முயற்சிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சிம்பிளாக அவங்க அனுப்புகிற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் வெப்சைட்லேருந்து வர லிங்க் மாதிரி இருக்காது. அதனுடைய மல்டிபிள் நம்பர்ஸ் அண்ட் மல்டிபிள் லெட்டர்ஸ் வந்து கம்பைன் ஆகி வரும். இந்த மாதிரி டிரான்சாக்ஷனுக்காக லாகின் பண்ணுற அந்த வெப்சைட் வந்து மென்ஷன் பண்ணி வரும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஹேக்கர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸும் நேமும் வந்து ரேண்டமாக மிங்கிள் ஆகி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக .NGROK அப்படின்னு மென்ஷன் பண்ணி வரும். இப்படி வர லிங்க் தான் வந்து ஃபேக்காக வர லிங்க்ஸ். அந்த ரெசிபியன் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் நேமில் தான் வரும். அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி லிங்கை பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி மல்டிபிளான லெட்டர்ஸும் நம்பர்ஸும் கம்பைன் ஆகி வரும். இந்த லிங்கை வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய KYC டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு பர்டிகுலராக உங்களுடைய லாஸ்ட் டிஜிட் ஆஃப் அக்கௌண்ட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் பேங்க் சைட்லேருந்து வந்திருக்க மெசேஜ் மாதிரியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் ஈஸியாக அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அதில் கேட்குற டீட்டெயில் எல்லாம் என்ட்ரு பண்ணிடுவீங்க. அப்படி நீங்கள் உஷாராக இல்லாமல் என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க்கில் இருக்க ஃபண்டை வந்து அவங்க ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அடுத்து இந்த ஃபேக் லிங்க் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பொதுவாக இன்டர்நெட் பேங்கிங்னா உங்களுடைய பேங்கினுடைய வெப்சைட்ஸுக்கு வந்து நீங்கள் டைப் பண்ணுவீங்க. அந்த வெப்சைட் அட்ரஸ்க்கு முன்னாடி HTTPS அப்படின்னு ஒரு புரோட்டோகால் அட்ரஸ் இருக்கும். அதுதான் உங்களுடைய செக்யூரான இன்டர்நெட் பேங்கிங். அது தவிர்த்து HTTP செமிகாலன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற அந்த வெப்சைட் லிங்க் வந்து ஃபேக்கான லிங்க், அதாவது செக்யூர் இல்லாத லிங்க். இந்த மாதிரி வர வெப்சைட் லிங்க்ல நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத மேக்ஸிமம் குறைச்சிக்கிங்க. அது இல்லாமல் வர லிங்க் எல்லாமே செக்யூர் இல்லாத லிங்க் தான். உங்களுடைய பணத்துக்கு சேஃப்டி கிடையாது. அந்த HTTPS அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வெப் சர்வரோட உங்களுடைய வெப் ப்ரௌசர் வந்து லிங்க் ஆகிற அந்த புரோட்டோகால் தான். அது பொதுவாக உங்களுடைய லிங்க்னுடைய பிகினிங்லேயே இருக்கும். உங்களுடைய பேங்கிங் வெப்சைட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி செக்யூரான லிங்க்ல தான் வரும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வச்சு நீங்கள் அதனுடைய ஒரிஜினல் லிங்கா அல்லது ஃபேக் லிங்கா அப்படின்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த மாதிரி KYC டீட்டெயில் அப்டேட் பண்ணுங்க அல்லது KYC டீட்டெயில் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் சிரமம் பார்க்காம டைரெக்டாக பேங்க்கில் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறதே சேஃபு. நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ஒரு டீட்டெயிலை வந்து அப்டேட் பண்ண போய் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய பணத்தை வந்து இழக்க நேரிடும். ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக அதனுடைய ஃபேக் ஐடியா அல்லது ஒரிஜினலாக உங்களை பேங்க்லேருந்து வந்திருக்க மெசேஜ் லிங்க் தானே அப்படின்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அந்த லிங்கை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேணாம். கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மூலிமா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது கொலீக்ஸை வந்து அவேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.